தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இனிய இரவு வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சிலிண்டர் விலை ஏற்றுவாங்க, தங்கம் விலை ஏற்றுவாங்க, என்னென்னமோ கார் விலை, பைக்கு விலை எல்லாத்தையும் ஏற்றுவாங்க. ஆனால் ஒன்று மட்டும் ஏற்ற மாட்டாங்க. இதெல்லாம் இந்த பேச்சுலராக இருக்காங்க பாருங்கள். பேச்சுலருங்கிறத விட அந்த காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகிறவங்க, வேலைக்கு போய் 2-3 வருஷமாக இருக்கிறவங்க, அந்த 2-3 வருஷமாக சம்பளமே ஏற்றாமல் 8000, 10,000, 15,000 அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு கஷ்டமான சூழ்நிலை. அப்படி என்ன அப்படின்னா, டீ விலையை எல்லாத்தையும் ஏற்றிட்டாங்க. 12 ரூபாயிலேருந்து 15 ரூபாய்க்கு ஏற்றியாச்சு. பார்சல் டீலாம் 45 ரூபா. அதெல்லாம் ஃபுல் டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப தவறு. என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா, ரொம்ப தங்கம் விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாஜிக்கே இல்லாமல் ஏறிச்சிங்க. 4 வருஷத்தில் 25,000 75,000 மாறிக்கு. ஜஸ்ட் 4 இயர்ஸ், ஐ திங்க் 5 இயர்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஓகே, அவ்வளோதாங்க. அதில் என்ன வந்ததுன்னு தெரியல. சிலிண்டர் விலைலாம் எங்கேயோ போய் நிற்கிது. கார் விலை, பைக்கு விலை, 2 வீலர் எல்லாமே ரேட் ஏறி போச்சு. ஆனால் ஒன்று மட்டும் ஏறல. என்ன? நம்மளுடைய சேலரி. ஒரு நண்பர் வேலை செய்வார், 10,000 கொடுப்பான். நானே ஒரு இடத்துல கேட்டேன், ஓகேவா, இந்த மாதிரி வேறு யாராவது வேலை இருந்தால் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி என்ன கேட்டாங்க. நம்ம ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். ஓகே, அதுக்கு சொல்கிறாங்க 10,000 கொடுத்தா போதுமா அப்படின்னு. நான் கேட்குறேன், 10,000 கொடுத்து சாப்பாடு போடுவீங்களா அப்படின்னா, ஏன் பிரியாணியே போடுவோமே அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன அவங்களுடைய லாஜிக்கு? 10,000 கொடுப்பாங்களா, அந்த 10,000 வச்சுட்டு என்ன பண்ணுவோம்? வீடு வாடகை கொடுப்பானா? அவன் சாப்பிட்றதுக்கு, வீடு வாடகை கொடுத்துக்கு அதுவே கரெக்டாக இருக்குமே. உங்களுக்கு சாப்பிட்டுட்டு உங்களுக்கு ப்ராஃபிட்டுக்காக உங்களுக்கு வேலைக்கு போய் உங்களுடைய ப்ராஃபிட்டுக்காக நாங்கள் வேலைக்கு வரணும். ஒன்லி நீங்கள் சாப்பாடு போடுவீங்க, சாப்பாடு கூட போட மாட்டீங்க. ஒன்லி நீங்கள் இந்த 10,000 சம்பளத்தை மட்டும் கொடுப்பீங்க. இது என்னங்க லாஜிக்? இந்த மாதிரி ஒருத்தவங்க சொன்னாங்க. நமக்கே ஒரு மாதிரியாக போயிடுச்சு. அப்போது உங்களுக்கு பணம் கோடி கணக்கில் வைக்கிறவங்க இன்னும் வளர்ந்துட்டே போவீங்க. இல்லாதவங்க இந்த 10,000, 8,000, 5,000, 6,000த்துக்கு கடைசி வரையும் சாகிறதா அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதனால் இதுக்கப்புறமாவது மக்கள் அனைவரும் முழிச்சிக்கோங்க. என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே, வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு அறிவை எவ்வளோ வேணாலும் வளர்த்துக்கோங்க. உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணிகிட்டே இருங்க. நிறைய வீடியோவில் சொல்கிறது தான். அதை நோக்கி பயணம் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு வெற்றிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். பிடிக்காத செய்யாதீங்க. ஓகே, அதே போல் டீ விலை 12 ரூபாயில இருந்தது 15 ரூபாயில் போயிடுச்சு. நிறைய கடையில் 12 ரூபா தான் எங்கே பார்த்தாலும். ஒரு டீ 10, அதுக்கப்புறம் டீ காஃபி நிறைய இருக்குது. காஃபி தாத்தா அந்த மாதிரி அதெல்லாம் 10 ரூபா இருக்கும். அதெல்லாம் கிளாஸோடைய சைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். பட் ஆனால் 12ங்கிறது 12 அப்படிங்கிறது 15 மாறிச்சு. ஸ்பெஷல் டீ எல்லாமே 15 ரூபாச்சு. பூஸ்ட், ஹார்லிக்ஸ்லாம் 20 ரூபா, 25 ரூபா மேலே ஏறி போச்சு. பார்சல் டீ 45 ரூபா தான். ஸ்பெஷல் டீ அதெல்லாம் 60 ரூபா அந்த மாதிரி போயிடுச்சு. எல்லாமே ரேட் ஏற்றிட்டே போகும்பொழுது மக்களாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லாமே அந்த உணவுப் பொருட்கள்லேருந்து, உணவு தானியங்கள், அரிசிலேருந்து எல்லாமே 70 ரூபா, 75 ரூபா. இப்போல்லாம் எண்ணெய்லாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபா, 120 ரூபான்னு போயிட்டுருக்கு. அதனால் இப்போது டெக்னிக்கலாக உங்கள் லைஃப்பை முன்னோக்கி எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. டெக்னிக்கலானா 10,000, 15,000 உங்களுக்கு சம்பளம் வருதுன்னா அதில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிடிச்சிருக்கா அந்த வேலை? சின்ன வயசு தான், 20 வயசு 21 வயசு காலேஜ் முடிச்சுட்டு வெளில போகிறேன் அப்படின்னா பிடிச்சிதா? ஓகே, எனக்கு எது படிக்கணும்னு தோணுது? சினிமாட்டோகிராஃபி. ஓகே, எனக்கு சிவிலில் இருக்குது, எனக்கு டாக்டர் ஆகணும், எனக்கு போலீஸ் ஆகணும், நான் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா ஓகே, நோ ப்ராப்ளம், நீங்கள் பட்டே போகலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் கஷ்டப்பட்டு முன்னேறதுக்கு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் உங்களோட 50 ரூபாங்களை அடைக்கிட்டு நீங்கள் கண்டிப்பாக அதில் முயற்சி எடுத்துகிட்டே இருங்க. வெற்றிங்கிறது கண்டிப்பாக பெறலாம். அப்படிங்கிறது தான் ரியாலிட்டியும் ஷோவும். அப்படி தான் என்றைக்குமே பணக்காரங்க அவங்க வச்சுருக்காங்க, நம்மளால் முன்னேற முடியாதுன்னு அந்த எண்ணமே வர வேணாம். உழைச்சா இந்த உலகத்தில் நீங்கள் எந்த லெவலுக்கு வேணாலும் போகலாம் அப்படிங்கிறது இதன் மூலிமா தெரிஞ்சுக்கோங்க. இதை நான் சொன்னது என்னென்னா, டீ அதெல்லாம் ரேட் ஏற்றுறாங்க. இதனால் மக்களாகிய நீங்கள் அதையும் நீங்கள் உணர்ந்துக்கிட்டு டெக்னிக்கலாக எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத தெளிவாக கற்றுக்கிட்டு லைஃப்பில் முன்னேற பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே போல் நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.